இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கெல்லாம் சமைக்கவே தெரியாது அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி சின்ன சின்ன சட்னி எல்லாம் சூப்பராகவே போடலாங்க. அதுக்காகவே நம்ம கொடுக்குறது தான் இந்த சட்னி ஒரு ரெசிபிஸ். இதில் வந்து நான் இன்னைக்கு பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் செஞ்சு தரலாம். அதுவும் டக்குன்னு செய்யணும்னு நினச்சா இதை டக்குன்னு செஞ்சு பாருங்க. ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும், அதே டேஸ்டாகவும் நல்ல காரசாரமாக கொடுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நல்ல காரசாரமாக சாப்பிடுவாங்கன்னா அப்போ இது உங்களுக்கு ரொம்பவே இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நம்ம 10 சிவப்பு மிளகாயை நல்லா வறுவருன்னு வறுத்துட்டு நிறமானதுக்கு அப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இது கூடவே கொஞ்சமாக புளி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே கடாயில கொஞ்சமா எண்ணெயை ஊற்றி மறுபடியும் கடுகு போட்டு கருவேப்பிலை பூண்டை போட்டு நல்லா வறுவன்னு வறுத்து 10 ஒரு சின்ன வெங்காயத்தை நம்ம 10-15 நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா வறுவருன்னு பொன்னிறமா வறுந்ததுக்கு அப்புறமா அதுலயும் கொஞ்சம் உப்பு போட்டுங்க, கொஞ்சம் சீக்கிரமாவே வெந்துடும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் அதில் தூக்கி ஊற்றி அப்படியே நம்ம கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிடும். நான் என் குழந்தைங்களுக்கு தோசையை சுட்டு இந்த சட்னியை வச்சு கொடுத்தேன். குழந்தைங்க நல்லா காரசாரமா சப்பு கட்டி சாப்பிட்டாங்கன்னா பாருங்களா. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.